ஹலோ மக்களே, வெல்கம் டு தாய் வழி சமையல். இன்றைக்கி நாம் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ ரைஸ் அப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பீஸ் அளவுக்கு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 4 பெரிய வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 6 இல்லை 7 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி தான் சேர்க்கணும். 4 வெங்காயத்துக்கு 4 தக்காளியே சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா நானே வீட்டில் பண்ணது. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு வெந்ததும் அதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சிருந்த 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டு கொஞ்ச நேரத்தில் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 கப்பு தண்ணி ஏன் சொன்னேன்னா, நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போதும் சிக்கன் போடும் போதும் அதிலே தண்ணி இருக்கும், அதனால் கரெக்டாக இருக்கும். 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக வந்துடும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம 1.5 கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்த பிறகு ரொம்ப கலராமல் பக்குவமாக கலரணும், இல்லைனா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். அரிசி போட்ட பிறகு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடி போடும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் சாப்பாடை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அரிசி உடையாமல் கிளறணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம் அது மேலே. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுட சுட சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.